முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் நேத்து திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறும் போதே என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடியாக இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை செயலாளர் கூட்டத்தின் போது கூட வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பரப்புரை நாளை தொடங்க இருக்கிறது. வாக்குச்சாவடிகளை பலப்படுத்தக்கூடிய திமுகவினுடைய என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை நாளை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இந்த வாக்குச்சாவடி வியூகத்தை வகுக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று வாக்குச்சாவடியை வென்றால் தொகுதியை வெல்வோம் என நேற்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இந்த அடிப்படையில் தான் அதற்கான பணிகளை திமுக தீவிரப்படுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திமுகவை பொறுத்தனுடைய உற்சாகத்துடன் செயல்பட வைக்க வேண்டிய திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட மாநில நிர்வாகி முதல் வார்டு மற்றும் கிளை செயலாளர் வரை அனைவரும் கூட்டங்களில் பங்கேற்க இருக்கிறதுக்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மேலும் அந்த வாக்குச்சாவடியில் மூத்த திமுக முன்னோடிகள் அதே போன்று ஏதேனும் அதிருப்தியாளர்கள் இருந்தால் அவர்களையும் தவறவிடாமல் அழைக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. தேனாம்பேட்டையில் என் வாக்குச்சாவடியின் பகுதி செயலாளர் தலைமையில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் முதலமைச்சரும் பங்கேற்க இருக்கிறார். வீடு வீடாக செல்லும் பூத் கமிட்டி குழுக்களில் மகளிர் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு பூத் கமிட்டி உறுப்பினர்களும் வீடு வீடாக செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. மேலும் விடுபட்ட வாக்காளர்களுடைய விவரங்களை முறையாக சரிபார்ப்பதுடன் ஒவ்வொருடைய வீட்டிலும் திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை துண்டறிக்கை வழங்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் கூட முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு வாக்குச்சாவடியை வென்றால் ஒரு தொகுதியை வெல்வோம். எனவே இந்த வாக்குச்சாவடிகளை பொறுத்தவரை இந்த தேர்தல் ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் மிக முக்கியமானது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் நாளை பரப்புரை தொடங்க இருக்கிறது. முதலமைச்சரும் கூட தேனாம்பேட்டையில் பங்கேற்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.